எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த வரலாற்றை படிக்கும்போது நான் நெகிழ்ந்து போனேன். அன்றைக்கு நபித்தோழர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பின்பற்றதை காட்டிலும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நிறைய பாவங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ஏன்னா இது இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹ். இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்துக்கிட்ட மேக்ஸிமம் போர்கள்ல இவரும் கலந்திருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்று அந்த போர்கள்ல கலந்திருக்காரு. என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் இவருக்கு முதுகுல ஒரு வலி ஏற்படுது. அந்த முதுகு வலி வந்து அதிகமானதுனால என்ன ஆயிடுது, இவர் படுத்த படுக்கை ஆயிடுறாரு. 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இவர் படுத்த படுக்கையிலே இருக்கார். இப்ப அவரோட இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் அவருடைய நிலைய பார்க்கும்போது வேதனை அடையறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி இந்த மார்க்கத்திற்காக இவர் உழைத்திருப்பார்? இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்படின்னு நினைச்சு இவர நலம் விசாரிக்க வரக்கூடியவங்க எல்லாம் இவர பார்த்து அழுகுறாங்க. ஆனா, இறைவனை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு, அல்லாஹ்வின் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிற, இறைவனை அளவு கடந்து நம்பக்கூடிய நபித்தோழர் இவர் எப்படி அத எடுத்துக்கிறார்னா, கேட்கிறார். "ஏன் அழுகுறீங்கன்னு?" கேட்கிறார். உடனே வந்தவங்கலாம் இப்படி சொல்றாங்க, "உங்களுடைய இந்த நிலைமைய பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு அழுகை வருது. எப்படி எப்படி இந்த மார்க்கத்திற்காக நீங்க உழைச்சிருப்பீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா?" அப்படின்னு கேட்கும்போது, அவரோட அந்த கிளாரிட்டி பாருங்களேன். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அதை இப்படி சொல்லுவாங்களாம். இறைவனுடைய விதியை நான் திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர். இறைவன் எனக்காக விரும்பியதை நான் இறைவனுக்காக விரும்பக்கூடாதான்னு கேட்பாராம். அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க. வாழ்க்கைய குறித்து அவரோட அந்த கிளாரிட்டி, அல்லாஹ் மேல அவர் எவ்வளவு ஈமானோடு இருந்திருந்தா இந்த மாதிரி அவர்னால படுத்த படுக்கையில யோசிக்க முடியும். 30 ஆண்டு காலம் ஒருத்தர் படுத்த படுக்கையோட இருக்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் டிமோட்டிவேட் ஆயிருப்பார். எல்லா விஷயங்களுக்கும் அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் துணையா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும்போது, ஒருத்தர் இறைவனின் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கையோட அல்லாஹ் எனக்கு விரும்பியதை நான் இறைவனுக்காக விரும்பக்கூடாதான்னு கேட்கிறாருன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கிளாரிட்டி தேவைப்படுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன். நெறைய நேரங்கள்ல நாம நெனச்ச விஷயம் நடக்காதப்போ, அல்லாஹ் மேல நமக்கு கோவமே வராது. நாம அத வந்து மனசார வந்து ஏத்துக்குவோம். சில நேரங்கள்ல நாம ஒண்ணு நெனைப்போம். ஆனா, அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கலாம். பல நேரங்கள் அல்லாஹ் தஆலா நம்மள சோதிப்பான். நமக்கு கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பணமா இருக்கலாம், அல்லது ஒரு உறவுக்காரங்களுடைய அன்பா இருக்கலாம். திடீர்னு அது தடப்பட்டு போகும். நமக்கு தேவை அப்படின்னு வரக்கூடிய அந்த நேரத்துல இறைவன் அத நிறுத்தி வைப்பான். அல்லாஹ் தஆலா நம்மள சோதிப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத சொல்றாங்க. இறைவன் வந்து யார சோதிப்பான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறானோ அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சோதிப்பானாம். சோதனைகளிலேயே அதிக நற்கூலி இருக்கிறது. இறைவன் ஒருவரை நேசிக்க துவங்கிவிட்டால் அவர்களை சோதிப்பான். அந்த சோதனையை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் திருப்தியை கொடுப்பான். அந்த சோதனையில கோபப்படக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கோபப்படுகிறான் அப்படிங்கிற செய்திய நூல் திருமதியில பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நெறைய நேரங்கள்ல நம்ம திருப்தி அடையாதவங்களா இருக்கிறோம். அல்லாஹ் மேல அதிருப்தி கொண்டவங்களா நம்ம மாறும்போது தான் இங்க வந்து சோதனைகள்லாம் நமக்கு பெருசா தெரியுது. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது, அந்த கஷ்டம் கூட நமக்கு சந்தோஷமானதா மாறிடும். அபூதர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அறிவுரை இது. நீங்களும் நானும் என்ன நெனைக்கிறோம், நம்மகிட்ட அதிகமா பணம் இருந்தா, அதிகமா செல்வம் இருந்தா, நம்ம தன்னிறைவு அடைஞ்சவங்களா மாறிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்ல. நாம வந்து மனசளவுல நம்ம தன்னிறைவு அடையாத வரை, நமக்கு கோடி ரூபாய் குடுத்தாலும் சரி, 100 கோடி, 1000 கோடி குடுத்தாலும், நம்மனால தன்னிறைவு அடைய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொன்ன அறிவுரை இது. செல்வ செழிப்பு தான் தன்னிறைவுன்னு நினைக்காதீங்க. உள்ளத்தினுடைய தன்னிறைவு தான் உண்மையான தன்னிறைவு. உள்ளத்தினுடைய ஏழ்மை தான் உண்மையான ஏழ்மை. உள்ளத்தில் தன்னிறைவு அடைந்தவருக்கு உலகத்தினுடைய மாற்றங்கள் அவர் ஒண்ணுமே செய்யாது. உள்ளத்தில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு உலகத்தையே கொடுத்தாலும் அவருக்கு பெருசா தெரியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக மனதளவுல அல்லாஹ்வ வந்து நம்ம திருப்தியோட ஏத்துக்கணும். அவர் சொன்னார் இல்லையா, இம்ரான் பின் ஹுசைன் அவங்க, "அல்லாஹ் எனக்கு விரும்பியதை அல்லாஹ்விற்காக நான் விரும்பக்கூடாதா?"
அல்லாஹ் அக்பர். அந்த கிளாரிட்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும்னு இறைவனிடத்தில இந்த ரமலான்ல பிரார்த்தனை செய்யுங்க. ஒருவேளை இறைவன் மீது அதிருப்தியோடு இருந்திருந்தா, அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அதற்காக இறைவனிடத்தில மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் தஆலா நீங்களும் நானும் செய்யக்கூடிய அறியாத பாவங்களை மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.